உணர்வோம் ஆன்மீகம். அன்பர்களே, ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் அனைவருக்கும் இறைவன் ஏதாவது ஒரு வகையில் வந்து தான் இருப்பதை உணர்த்திவிட்டு செல்வான். நாம் புராணங்களிலே பார்க்கின்ற போது அவன் நேரிலே வந்து அருள் செய்யாவிட்டாலும் தன் பக்தனுக்கு தான் இருப்பதை அடிக்கடி உணர்த்திவிட்டு தான் செல்கின்றான். எனக்கும் நிறைய அதுபோல் அனுபவங்கள் உண்டு. ஆயினும் ஒரு முக்கிய நிகழ்வை, ஒரு முக்கிய நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் ஆசைப்படுகிறேன். இதை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் உங்களுக்கும் ஏற்பட்ட அனுபவத்தை என்னோடு நீங்களும் பகிர்ந்து கொள்வது சாலச் சிறந்தது என்று நினைக்கின்றேன். ஆஷாட ஏகாதசியில் அன்று பண்டரிபுரத்தில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி எங்கும் பாண்டுரங்கன் நாமம் ஒலிக்க கேட்டோம். பரவசம் அடைந்தோம். வரகரி சம்பிரதாயத்தில் அமங்கங்களை கேட்கின்ற பொழுது நம்மை நாமே மறந்து விடுகிறோம். அன்பர்களே, இந்த தருணத்தில் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த அனுபவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதற்கு முன் டாக்டர் ஒருவர் ஒரு முக்கிய நிகழ்வை பதிவு செய்திருக்கிறார். அதை நாம் அனைவரும் கவனிப்போம், வாருங்கள். ஹார்ட்டில் இஷ்யூ இருந்தாலும் சரி, இல்லாட்டி சரி, அவங்களுடைய ஜென்ரேஷனில் மேபி அவங்களோட பேரண்ட்ஸுக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, தாத்தா பாட்டிக்கு ஒரு அட்டாக் வந்துன்னு வச்சுக்கோங்க. அட்டாக் வந்திருக்கு, இல்லை அவங்களுக்கு ஹார்ட்டுக்காக அவங்க மெடிசன் சாப்பிட்றாங்க, இல்லை சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இல்லைனா அப்பா அம்மா யாரோ ஹார்ட்டில் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஸ்டென்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு இருந்தால் அந்த பரம்பரையில் உள்ளவங்க, அந்த ஜீனில் உள்ளவங்க பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெக்னிக் சொல்லி தரேன். அதை நீ ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஹார்ட் இஷ்யூ வரவே வராது. விட்டலான்னு ஒரு சாண்டிங் இருக்குது. விட்டலா, VITTALA, விட்டல்னு சொல்லுவோம், இல்லை விட்டலான்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த டா வந்து அப்பர் பேலட் போய் டச் ஆகி இங்கிருந்து ஒரு நரம்பு, the nerve goes directly to the heart center. ஹார்ட் சென்டரை போய் இட் ஸ்டிமுலேட் த ஹார்ட் சக்கரா, அனாகத சக்கரா வந்து இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அப்போ இந்த ஹார்ட்ல உள்ள எல்லா விதமான நோய்களும் தீந்துரும், அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணும், ஹை பிபியை வந்து லோ பிபி ஆக்கும், பல்பிட்டேஷன்லாம் குறைச்சிரும். ஹார்ட்ல ஹோல் இருந்தாலும் அதை ரெகுலராக நீங்கள் பண்ண அந்த ஹோலே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி ஹார்ட்ல நீ ஸ்டென்ட்லாம் வைக்க வேண்டாம். இங்கே பிளாக்ஸ் இருந்தால் அந்த பிளாக்லாம் ரிலீஸ் ஆகிடும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா MIMER ஹாஸ்பிட்டல் புனே, அது வந்து ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல். அது அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சு இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஒரு சாண்டிங் பண்ணோம்னா 9 நிமிஷத்தில் வந்து ஹை பிபி லோ பிபி ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க. இது ஒரு கிளினிக்கல் எவிடன்ஸ் இருக்குது, நீங்கள் கூகுளில் போய் பார்க்கலாம். நான் அதை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த விட்டலான்னு சொல்லும் போது அப்பர் பேலட்டில் போய் டச் ஆகி ஹார்ட் சென்டரில் போய் உங்களுடைய ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும். அதே மாதிரி ஹார்ட்டில் பல்பிட்டேஷனை குறைக்கும், ஹை பிபியை லோ பிபி லோவர் ஆக்கும், அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும். நிறைய விதமான பெனிஃபிட் இருக்குதுல. ஹார்ட் இஷ்யூ உள்ளவங்க அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்காது ஹார்ட் இஷ்யூ இருந்துச்சுன்னா இந்த சாண்டிங்கை பண்ணுங்க. இது வந்து நீங்கள் வந்து ஒரு ரிலிஜியனாக கொண்டு போக வேண்டாம், மந்திரான்னு கொண்டு போக வேண்டாம். இந்த டா அப்படிங்கும்போது அந்த டா வந்து மேலே போய் அப்பர் பேலட் டச் ஆகி அந்த நரம்பு டேரெக்டாக நம்ம ஹார்ட் சென்டரில் போய் ஸ்டிமுலேட் பண்ணுது. இது சயின்ஸ். இது வந்து ஒரு கிளினிக்கல் எவிடன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் சயின்ஸாகவே பாருங்கள், இதை ரிலிஜனாக பார்க்க வேண்டாம். சொல்லித்தரேன் பாருங்கள். விட்டல 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 விட்டலா, விட்டல 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 விட்டலா, இந்த டா அப்பர் பேலட் டச் ஆகும். இன்னொரு டெக்னிக் இருக்குது, அது பாருங்கள். விட்டல் 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 விட்டல். இதே மாதிரி விட்டல் 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 விட்டல். இதை வந்து யாருக்கெல்லாம் உங்கள் ஃபேமிலியில் வந்து ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கோ, உங்கள் பேரண்ட்ஸுக்கு இருக்கோ, அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு அட்டாக் வந்திருக்கோ, இல்லை அப்படி உள்ளவங்க அந்த ஜீனில் இருந்தாலும் இதை ரெகுலராக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கும் இந்த ஹார்ட் இஷ்யூ வரவே வராது. இது வந்து ஆயுமான டெக்னிக், நீங்கள் பண்ணி பார்க்கலாம். விஞ்ஞான ரீதியாக விட்டல் என்ற அந்த நாமம் எப்படி இதய நோயை சரி செய்கிறது என்று ஆதாரங்களோடு பேசினார் டாக்டர். அவருக்கு நன்றி. அன்பர்களே, 20 வருடங்களுக்கு முன்பு ஒரு தனியார் கம்பெனியில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸராக வேலை செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது எனக்கு 73 வயது ஆகிறது. வருடத்துக்கு ஒரு முறை கம்பெனி டைரக்டர்ஸ் மற்றும் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் மீட்டிங் என்று உண்டு. அது பாம்பேயில் நடக்கும். சென்னையிலிருந்து எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துக்கொண்டு நான் என்ன செய்கிறேன், இரவு 8:30 மணிக்கு சென்ட்ரல் வந்து அடைந்து விட்டேன். அப்பொழுது ட்ரெயின் புறப்பட நேரம் தருணம் சரியாக இருந்தது. வண்டி புறப்பட்டது. இரவு தூங்க ஆரம்பித்தால் உடல்நிலை சரியில்லை. உடம்பெல்லாம் வலி, காய்ச்சலும் சிறிது ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட 1260 கிலோமீட்டர் நான் பயணம் செய்ய வேண்டும். நான் செய்த மிகப்பெரிய தவறு, அமிர்தாஞ்சனை தவிர வேறு எந்த மாத்திரையும் நான் கையில் எடுத்துக்கொள்ளவில்லை. உடல்நலம் இல்லாத நிலையில் மனச்சோர்வும் ஏற்பட்டது. என் இஷ்ட தெய்வங்களை வேண்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. உணவும் சரிவர சாப்பிட முடியவில்லை. தூக்கம் வரவில்லை. கிட்டத்தட்ட 18 மணி நேரம் இதுபோல் கடந்து விட்டேன். அருகிலே இருந்த ஒருவரை கேட்கின்றேன்,
டோம்பிவிலி வந்தால் எனக்கு சொல்லுங்கள் என்று அவர் சொன்னார். இன்னும் 4 மணி நேரம் இருக்கிறது ஐயா, நீங்கள் தூங்கலாம் என்று சொன்னார். என்னுடைய உடைமைகளை என் பக்கத்தில் இழுத்து வைத்து கொண்டு கண் அயர்ந்தேன். தூக்கம் வரவில்லை. அப்பொழுதெல்லாம் நம் வெஸ்ட் மாம்பழம் மற்றும் மயிலாப்பூர் போன்ற இடங்களிலெல்லாம் ஓஎஸ் சுந்தர் அவர்களின் விட்டல் பஜனம், பாண்டுரங்கனின் நாம பஜன கீர்த்தனைகள் எல்லாம் கேட்கும் அந்த வாய்ப்புகள் எனக்கு கிடைத்த போது நான் உணர்ச்சி வசப்படுவேன். மனதுக்குள் அந்த நினைவுகள்லாம் வந்து அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றது. உடலும் சற்று சரியில்லை. உடல் சோர்வையாக இருந்ததால் நீண்ட நேரம் என்னுள் அந்த பாடல்களை மீண்டும் மீண்டும் பாட முடியாமல் தவித்து கொண்டிருந்தேன். டோம்பிவிலி வந்தது. ஒரு தேநீர் குடிக்கலாம் என்று நினைத்தேன். சற்று மயக்கமாக இருந்தபடியால் மீண்டும் வண்டிக்குள்ளே ஏறி உட்கார்ந்து விட்டேன். என்னால் இறங்கி நிற்க முடியவில்லை. ஆனால் விக்டோரியா டெர்மினஸுக்கு வண்டி போக இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் என்று சொல்லிவிட்டார்கள். அது ஏதோ பிரச்சனை போல இருக்கிறது, காலம் கடக்கிறது. என்னால் என்னை சரிப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை. என்னுடைய பெட்டிகளை எடுத்துக்கொண்டு வண்டியிலிருந்து கீழே இறங்கிவிட்டேன். அப்பொழுது லோக்கல் ட்ரெயின் வந்து கொண்டிருந்தது. மற்றவரை கேட்டேன், இந்த வண்டி விக்டோரியா டெர்மினஸ் போகுமா என்று கேட்டேன். போகும், ஆனால் மிகவும் கவனமாக ஏற வேண்டும், கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு ஹிந்தி சரளமாக பேசத் தெரியாது ஐயா. உடல் ஜுரமாக இருக்கிறது, என்ன செய்வேன் என்று மனதில் ஒரு கணம் நினைத்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தேன். அன்பர்களே, லோக்கல் ட்ரெயின் நான் நிற்கின்ற அந்த இடத்திற்கு வருகிறது. வண்டியில் ஏறிவிட்டேன். உட்கார வண்டியில் இடம் கிடைக்காவிட்டாலும் நிற்கும் வசதி கிடைத்தது. பெட்டிகளோடு நிற்கின்றேன். நான் ஏறிய அந்த பெட்டியில் ஆஃபீஸுக்கு போகின்ற அன்பர்கள் பாண்டுரங்கனின் அபங்கங்களை எடுத்து பாட ஆரம்பித்தார்கள். தன்ய தன்ய என்ற எனக்கு தெரிந்த அந்த பாட்டை மிகவும் அழகாக மேல்ஸ்தாதியில் பாடிக்காட்டிக்கொண்டே வருகிறார்கள். அவ்வளவுதான். என் பெட்டிகளை கீழே வைத்தேன். என்னை அறியாமல் என் கைகள் தாளம் போட ஆரம்பித்தது. என்னை மறந்தேன். கையை உயர்த்தி விட்டலா விட்டலா என்று அவர்களோடு நானும் பாட ஆரம்பித்து விட்டேன். இப்படியாக அவர்களோடு நானும் சேர்ந்து பாடிக்கொண்டே வருகின்ற பொழுது நேரம் போனதே தெரியவில்லை ஐயா. தலையில் இருந்த பாரம் குறைந்தது. எனக்கு தெரிந்த அபங்கங்களை அவர்கள் பாடுகின்ற பொழுது எனது மனம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது ஐயா. உடலில் இருந்த வெப்பம் தணிந்தது. சோர்வுற்ற என் உடல் ஆரோக்கியமானது. விக்டோரியா டெர்மினஸ் வந்தது. பதட்டம் தணிந்தது. நான் சென்னையில் எப்படி ஆரோக்கியத்தோடு ட்ரெயினில் ஏறினேனோ அதேபோல ஆரோக்கியத்தை இந்த ட்ரெயினில் வந்த பக்த கோஷ்டிகள் எனக்கு மீட்டுக் கொடுத்தார்கள். பிறகு நான் போக வேண்டிய ஹோட்டலுக்கு சென்று விட்டேன். அன்பர்களே, இது என் வாழ்வில் நடந்தது. நாமத்தின் பெருமையும் நாம சங்கீர்த்தனத்தின் வலிமையும் அன்று நான் மிக ஆழமாக உணர்ந்தேன். இறைவன் அன்று எனக்கு வெளிப்பட்டான் என்பதே உண்மை. இதுபோல நிகழ்ச்சிகள் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். அந்த நிகழ்வுகளை அடியேனுடன் பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன். பஜே பாண்டுரங்கம். நன்றி, வணக்கம்.